Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாசி பருப்பு வச்சு ஒரு பிரேக்பாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. இந்த கப்ல 1 கப் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். ஒரு 200 கிராம் அளவு எடுத்துர்க்கேன். 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. எடுத்து பார்த்தா உடைக்க வரணும். அந்த அளவுக்கு ஊற வச்சிருங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் வந்து அதிகமா புளிப்பு இருக்க கூடாது. ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துருவோம். ரொம்ப மையா அரைக்க கூடாது. இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். இது ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். மாவு உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும். இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சுக்கங்க. அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். ரொம்ப மையா அரைச்சிட்டீங்கன்னா மாவு வந்து கொலகொலப்பு தன்மை வந்துரும். இப்போ மசாலா பாத்திரலாம். pan வெச்சிருங்க. panல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திரலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொடியா நறுக்குன 1/2 ஸ்பூன் போல இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாம் ஃப்ரை ஆகி வரட்டும். இதோட கட் பண்ண வெங்காயம் ஒன்று அடிச்சிருக்காங்க. இதில் ஆட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 1/2 கப் போல் ரவை ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் தயிர் எடுத்தீங்களோ அதே கப்பில் ரவை எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல ஒரு மணம் வரும். அந்த அளவுக்கு ரவை வந்து நல்லா உதிரியாக வரணும். பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவோட ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்து இந்த அளவுக்கு உதிரியாக இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது மீடியம் சைஸ் கேரட் ஒன்று வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பொடியாக நறுக்குனேன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால நல்லா ஊறி வரணும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ரவை ஊறி வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம பனியார குழியில் ஊற்றிடலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பனியார குழி இல்லைன்னா தோசை தவாவில் ஊற்றிக்கோங்க. இட்லி குண்டானில் கூட இட்லியில் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் மிதமான தீயில வேகட்டும். இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்திருக்கு. திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ 2 பக்கமும் வேகட்டோங்க. இப்போ இந்த பக்கம் 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துருவோம். நம்மளுடைய பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காய் சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.